வணக்கம். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் யுவா கிஃப்ட்ஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைபர் டால் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டருடைய இன்னொரு நிறுவனம் தான் யுவா கிஃப்ட்ஸ். ஃபைபர் டால்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நான் முதல்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஆதி காலத்துல நம்ம களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம வெளிநாடுகள்ல எல்லாம் வசிக்கிறவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பேப்பர் மெஷ் டால்ஸ்க்கெல்லாம் வந்தோம். பேப்பர் மெஷ் டால்ஸோட டியூரபிலிட்டி ரொம்ப கம்மியாகுது. நம்ம வருஷத்துல 10 நாள் நவராத்திரி டைம்ல எடுத்து வைக்கிறோம், திரும்ப அடுத்த வருஷம்தான் திரும்ப ஃபேட் ஆகுது. அல்லது இந்த மாதிரி சென்னை மாதிரியான நகரங்கள்ல நிறைய மழை நீர் ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மாய்ச்சர் பட்டு அதனால பொம்மைகள் அதனுடைய பொலிவை இழக்கக்கூடிய நிலையும், திரும்ப அதை செய்யறதுக்கு பதிலா, அதாவது அது திரும்ப நம்ம பழைய உருவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பதிலா புதுசே வாங்கிடலாம் அப்படின்ட்டு நிறைய பொம்மைகள் நம்ம கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாவே வாங்குறோம். பழைய அந்த லட்சணம் இல்லாம போயிடுது. நம்முடைய தாத்தா பாட்டி காலத்து பொம்மைகள்லாம் ரொம்பவே நல்ல குவாலிட்டியா இருந்தது. வர வர அந்த குவாலிட்டி கம்மியாகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ நான் காட்ட போற ஃபைபர் டால்ஸ் என்ன அப்படின்னா, எவ்வளோ தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. சாதாரணமா நம்ம தெரியாம கைப்பட்டுடுச்சு அப்படின்னா அதுல எல்லாம் உடையாது. நம்ம வேணும்னு பலவந்தமா உடைக்க முயற்சி எடுக்கும் போது மட்டும்தான் உடையும் அப்படிங்கிறதும் நம்ம இங்க தெரிஞ்சுக்க முடியுது. தண்ணியில எவ்வளோ நாள் கடந்தாலுமே ஒண்ணுமே ஆகாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஈஸியா கேரி பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். பெரிய பெரிய பேக்கிங் இடத்த அடைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு துணியை சுத்தி நம்ம அழகா அவங்களுடைய டிராவல் பேக்லயே வச்சுட்டு எடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரி ஃபைபர் டால் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கு. எல்லாமே கோயில் விக்கிரகம் என்ன ஸ்டைல்ல இருக்குமோ அந்த தத்ரூபத்தை அந்த ஃபைபர் டால்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். சாதாரணமா அதை களிமண் பொம்மையிலையும் பேப்பர் மெஷ்லையும் அந்த அளவுக்கு நுட்பத்தை கொண்டு வர முடியாது. இது அப்படி நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டான ஃபினிஷிங்ல பார்க்க முடியும். பெயிண்டிங் ஃபேடே ஆகாது. 20-25 வருஷம் டியூரபிலிட்டி ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைபர் டால்ஸோட அட்வான்டேஜ். அதனால நம்ம இப்போ ஃபைபர் டால் கலெக்ஷன்ல என்னென்ன இருக்கு, யுவா கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கு. ரீசெல்லர்ஸா நீங்க இருக்கீங்கன்னா நீங்களும் அப்ரோச் பண்ணலாம் இவங்க மேனுஃபேக்சரர்ஸ், ஹோல்சேலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால நீங்க வாங்கி கூட உங்க ஏரியால நீங்க இதை சேல் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் காட்ட போற கலெக்ஷன்ஸ் 1 by 1 நம்ம பார்க்க போறோம். ஒரு பொம்மையா நம்ம எடுத்து அதோட அழகை ரசிக்கலாம் வாங்க. முழு முதற் கடவுள் விநாயக பெருமான்ல இருந்து நம்ம தொடங்கலாம். சிந்தாமணி பிள்ளையார், நல்ல தூய வெண்மை நிறத்துல சங்கு கலர்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமான் 14 இன்ச்சஸ் நீங்க பாக்குறீங்க. நம்ம கொலுடால்ஸ்ல இந்த மாதிரி ஃபைபர்ல மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்க முடியும். நம்ம நார்மலான கொலுடால் களிமண்ல செய்யறதோ அல்லது பேப்பர் மெஷ்ல இந்த அளவுக்கு வராது. நான் எவ்வளவு ஈஸியா தூக்குறேன் பாருங்க. ரொம்ப லைட் வெயிட்டா எங்க வேணாலும் நம்ம ஈஸியா கேரி பண்ணலாம். வியாபார ஸ்தலங்கள்ல எல்லாம் பிள்ளையார் வச்சு வழிபாடு பண்ணணும், அந்த கல்லாப்பட்டி பக்கத்துல வைக்கணும்னா அழகா வச்சுக்கலாம். ஏன்னா அங்க பராமரிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். சில இடங்கள்ல ஒன்று ஷோகேஸ்ல அப்படியே வச்சிருவாங்க. ஸோ ஒரு பக்கத்துல ஒரு ஊதுபத்தி சாம்பிராணின்னு மட்டும் ஏற்றி வைக்கிற இடத்துல நம்ம அழகா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளோ டஸ்ட் பட்டாலும், நல்ல பிஸியான இடமா இருந்தா கூட ஜஸ்ட் நீங்க ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் கொடுத்தாலே போதும். தண்ணியில நல்லாவே நீங்க முக்கி வைக்கலாம். எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் ஒண்ணுமே ஆகாதுங்கிறது தான் இந்த ஃபைபர் டால்ஸோட சிறப்பு. ஸ்ருங்கேரி சாரதா பீடம் சாரதாம்பிகை தான் நீங்க பாக்குறீங்க. கோயில்ல எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ரொம்ப அழகா அந்த புடவை கட்டலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 சைஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க. இது 6 இன்ச்சஸ், இது 1 feet. இப்ப நீங்க பார்க்க போறது பெரிய சாரதாம்பிகை. நல்ல அழகா நம்ம லிவிங் ரூம்ல உள்ள நுழைஞ்சோடனே ஒரு பெரிய அம்பால பார்க்கணும், இல்ல நம்முடைய பூஜை ரூம்ல பிரதானமா ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணணும்னா ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை 3.5 feet, 3 அடி உயரத்துல இருக்கக்கூடிய சாரதாம்பிகை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஒருவர் மகானா இருக்கும்போது நம்மளால தொட்டு ஸ்பரிசம் பண்ண முடியல. ஆனா தெய்வமான பிறகு நமக்கு அந்த குடுப்பினை வருது அப்படின்னா
நம்முடைய மகா பெரிவாவை நம்ம வந்து இப்போ தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்க முடியுது. அந்த குடுப்பின பாக்கியத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. தெய்வமா இருக்கக்கூடிய மகா பெரிவா தான் இப்போ நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. 1.25 அடி உயரத்துல எவ்வளோ தத்ரூபமா சந்நியாசிங்கிறதுக்கான முழு இலக்கணத்தோட இருக்கக்கூடிய மகா பெரிவா தரிசனம் நீங்க பண்ணிக்கிறீங்க. அந்த கண்கள்ல தெரியக்கூடிய, அந்த முகத்துல தெரியக்கூடிய தேஜஸ், மகான்களுக்கெல்லாம் பொதுவா அந்த தேஜஸ் வந்து அவங்களுடைய அந்த தெய்வத்தோட அவங்களுடைய உறவு காரணமா அவங்க எப்போது தெய்வ சிந்தனையில இருக்கிறதுனா முகத்துல இந்த பொலிவு தேஜஸ் வந்துடும். அந்த தேஜஸ் பாக்குறீங்க. கைகள் கால்கள்ல இருக்கக்கூடிய நரம்பு, அவருடைய நகக்கண்கள் கூட எவ்வளோ அழகா எவ்வளோ தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. கை விரல்ல இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் கூட அருமையா பண்ணியிருக்காங்க. ஒரு தாடி கூட உண்மையான அந்த முடி இருக்கிற மாதிரியான தோற்றத்துல ரொம்ப தத்ரூபமா பண்ணியிருக்கிற மகா பெரிவா தான் பாக்குறீங்க. 1.25 அடி, 1 அடி, 1/2 அடியில கிடைக்கக்கூடிய மகா பெரிவா 4 விதமான சைசஸ்ல கிடைக்குது. இப்போ இந்த 2 மகா பெரிவாவுக்குள்ள வித்தியாசம் வந்து அந்த ஸ்பெக்ஸ் தான். சில பேர் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து, அதாவது யங்ஸ்டர்ஸ்ங்கிறது 30கள்ல இருக்கிறவங்க, மகா பெரிவாவை நாங்க இப்படிதான் தரிசனம் பண்ணியிருக்கோம், அவர் கண்ணாடியோட நாங்க பார்த்திருக்கோம், அவர் அப்படியே நாங்க எங்களுடைய மனசுல அவர் என்ன பிம்பத்துல இருக்காரோ அந்த பிம்பத்திலேயே நாங்க வச்சு வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்ததெல்லாம் கண்ணாடி இல்லாத தோற்றத்துல அவருடைய அருட்கடாட்சம், அவருடைய அந்த தீட்சண்யமான பார்வை நம்மள ஊடுருவணும், நமக்குள்ளேயும் அந்த தெய்வ ஆக்கர்ஷண சக்தி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஸ்பெக்ஸ் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லி நமக்கு இவ்வளோ டைப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மகாபெரிவா டிவோட்டிஸ்க்கு அவங்க கொலு வைக்கிறாங்களா, நீங்க அழகா கொண்டு போய் இதை கொடுத்தா உண்மையிலே மகாபெரிவா நம்ம வீட்டுக்கு வந்ததை எப்படி ஆராதிப்பாங்க, எப்படி கொண்டாடுவாங்க, அவங்களுடைய முகத்துல தெரிகிற சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சு பார்க்கணும். அதனால இந்த மாதிரி கொலுடால்ஸ் மகான்கள்லாம் பொதுவா நம்ம கொலு பொம்மைகள் போகும்போது தீம் இருந்ததுன்னா தான் நம்ம வாங்குவோம். மற்றபடி அம்மன் சிலைகள் சுவாமி சிலைகளை வாங்குறோம். மகான்களை கொண்டு போய் கொடுக்கறது அவங்களுக்கு குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைச்ச ஒரு உணர்வு கிடைக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மகாபெரிவா சிலைகள் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு தத்ரூபமா வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்கிறதும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். பூரணை புஷ்கலை சமேத தர்மசாஸ்தா தான் நீங்க பாக்குறீங்க. நிறைய பேருக்கு குலதெய்வமா இருப்பாரு. ஆனா வந்து சாஸ்தா வழிபாடு அப்படிங்கிறது வந்து கோயில்கள்ல மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு வர முடியாத சூழல்ல 3-4 வருஷம் கூட இருப்பாங்க. ஆனா ஜோதிடக்காரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா, குடும்பத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது கூட குலதெய்வத்தை வழிபாடு பண்றீங்களான்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு மனசுல ஒரு சஞ்சலம் வரும், நம்மளால போக முடியலையேன்னு. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்காகத்தான் இந்த தர்மசாஸ்தா ஐயனை நம்ம வந்து பூரணை புஷ்கலை சமேதரா திருமணமான தம்பதியரா இருக்கக்கூடிய தர்மசாஸ்தாவை நம்ம வச்சு அழகா வீட்டுல வழிபாடு பண்ற மாதிரி சூப்பரான ஒரு ஃபைபர் டால் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. கலியுகத்துல தெய்வத்தை பார்க்க முடியுமான்னா நம்மளால பார்க்க முடியாது. முருகப்பெருமான நேரடியா தரிசனம் பண்ணவர் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள். கலியுகத்துல அவருக்கு இந்த ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அவரை வழிபட்டாலே நமக்கு முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். பாம்பன் சுவாமிகளை தான் தத்ரூபமான வடிவுல 6 இன்ச்சஸ்ல நீங்க இப்ப பாக்குறீங்க. ரமண மகரிஷியுடைய திருவுருவம் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கும்போது காலுடைய கட்டை விரல பிடிச்ச மாதிரி எப்படி ஒரு பாஸ்டர்ல அவர் உட்கார்ந்துருப்பாரோ அவர் பாக்குறீங்க. அவருடைய புன்முறுவல், அவ்வளோ உடம்புல அவ்வளோ உபாதைகள் இருக்கும்போது கூட அனஸ்தீஷியாவே இல்லாம ஒரு ஆபரேஷனை பண்ணிக்கிறாருன்னா பாத்துக்கோங்க. எல்லா உபாதைகளும் இந்த உடம்புக்கு தான், மனசுக்கு இல்லை. மனசு எப்போதும் ஆனந்தமா இருக்குன்னு சொன்ன ஒரு மகான். அவருடைய பின்பக்கம்லாம் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். நிறைய நேரங்கள்ல இந்த ஸ்பைன்லாம் இவ்வளோ தத்ரூபமா தெரியக்கூடியது எப்படி வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஆர்டிசன்ஸுடைய ஒர்க்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அவருடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த சிரிப்பை தத்ரூபமா கொண்டு வந்திருக்கிற ஆர்டிசன்ஸுடைய கைவண்ணத்தை தான் நம்ம இப்ப பாக்குறோம். தன்வந்திரி தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. தன்வந்திரி பெருமாளுடைய ஒரு அம்சமாக விளங்கக்கூடியவர். அவருடைய வலது கையில அமிர்த கலசமும் இடது கையில அட்டைப்பூச்சியும் இருக்கிறது பாக்குறீங்க. திருவாச்சியை சுத்தி ஃபுல்லா தசாவதார சிலைகள் வரும்.
இப்போ கொலுபொம்மையில இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த ஃபைபர் டால்ல என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் அமிர்த கலசம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆரோக்கிய லக்ஷ்மியாக நம்முடைய உடல் உபாதைகளை எல்லாம் போக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் அங்க அமர்ந்திருக்கிற திருக்கோலம் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு அழகான தன்வந்திரி டால் வந்து நம்ம வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னா தன்வந்திரி ஸ்லோகங்கள் நம்ம சொல்லிட்டு இருப்போம். திருவுருவத்தோட வச்சு டெய்லி நம்மளால முடிகிற மாலைகளை சாத்தி பூக்களை போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்றதுங்கிறது சகல ரோக நிவாரணம் தரக்கூடியதா இருக்கும். நீங்க அதை முயற்சி பண்ணி பாருங்க. பாண்டுரங்கன் ருக்குமாயி எப்படி கோயில்கள்ல அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த காவி நிறத்தை இந்த அளவுக்கு நம்ம ஃபைபரை தவிர வேற எதுலயும் இவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு காவி நிற அந்த ஷாலை கொண்டு வர முடியாது. ராஜா மாதிரி இருக்காரு அவரு. இந்த பக்கம் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி அம்பாள் தான், நீங்க ஆதிபராசக்தியை தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. சங்கரன் கோயில் கோமதி அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. சிவப்பு நிற புடவையில இது பார்த்துட்டு அவ்வளோ பேர் ஆசைப்பட்டு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு உள்ள கோமதி அம்பாள் நீங்க பாக்குறீங்க. லக்ஷ்மி ஹயக்ரீவர் பாருங்களேன், அவரோட சைஸ் வந்து 6 இன்ச்சஸ்லயும் கிடைக்கிறாரு, 1 ஃபீட்லயும் நல்ல பிரம்மாண்டமான லக்ஷ்மி ஹயக்ரீவர் பாக்குறீங்க. அடுத்து நீங்க பாக்குறது உலகளந்த பெருமாள். காலை தூக்கி அந்த 3 அடி மண்ணை அளக்கிறதுக்காக உலகளந்த பெருமாள் சங்கு சக்கரதாரியா இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம பாக்குறோம். வரிசையா இப்ப நீங்க பார்த்த பொம்மைகள்லாம் அப்படியே பாருங்க. ஆதி அந்த பிரபு, ஆதி கடவுள் பிள்ளையார், அந்தமில்லாத சிரஞ்சீவி ஆஞ்சநேயர், ஆதி அந்த பிரபு. மத்திய கைலாஷ் கோயில்ல ஒரு சன்னிதானம் இவருக்கு இருக்கு. ஆண்டாள் ரங்கமன்னார் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. எவ்வளோ பெருமாள்னாலே நிறைய நகைகள் போட்டு அலங்காரமா பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அத்தனை டீடைலிங்கோட இருக்கக்கூடிய மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தான் இந்த திருக்கோலத்துல இருக்காருன்னு சொல்றவங்களும் உண்டு. சோ எது சரிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ராம்லல்லா பாக்குறீங்க. போன வருஷம் கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேரு ராம்லல்லா தீம் வச்சிருப்பீங்க. ராம்லல்லா அதாவது அயோத்தியால கோயில் நிர்மாணிக்கப்பட்ட காலத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது பெரிய பெருமை. நம்ம சந்ததிகளுக்கு அந்த பெருமையை கொண்டு போய் சேர்க்கணும்னா கொலுபொம்மைகள் வடிவத்துலதான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். ராம்லல்லா கலர்ஃபுல்லா வேணும்னாலும் சரி, கோயில் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற மாதிரி வேணும்னாலும் சரி, நீங்க 2 வடிவங்கள்ல வாங்கிக்கலாம். மகா பெரிவாவுடைய திருவுருவத்துல அவர் வந்து தன்னுடைய நெஞ்சு மேல கை வச்சு நான் இருக்கேன் உனக்கு என்ன கவலைன்னு கேட்கக்கூடிய ஸ்வரூபத்தை தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. காஞ்சி காமாட்சி எவ்வளோ அழகுன்னா வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. அந்த கரும்பு கூட எவ்வளவு தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. முகத்துல தெரியக்கூடிய அந்த கருணையும் காருண்யமும் அவ்வளோ சிறப்பா இருக்கக்கூடிய காமாட்சி. அந்த கிளி கூட ரொம்ப டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. அந்த சிவப்பு நிறம் நீங்க பாக்குறீங்கல்ல அந்த புடவையில, அது இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே கலர் மெயின்டைன் ஆகுன்றது தான் அந்த ஃபைபர் டால்ஸ்ல இருக்கிறது. கீழே ஸ்ரீ சக்கர ஸ்டிக்கரிங்கும் பண்ணி அழகா கிடைக்கும். காமாட்சியை நம்ம சிவப்பு நிற வஸ்திரத்துல பார்த்த மாதிரி பச்சை நிறத்திலையும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது பாக்குறோம். 1 அடி உயரத்துல இருக்கிற காமாட்சி அம்பாள். அடுத்து நீங்க பாக்குறது மூகாம்பிகை. கொல்லூர் மூகாம்பிகை எவ்வளோ லட்சணமான சிலையா பத்மாசனத்துல சங்கு சக்கரம் ஏந்தி அழகா திருவாச்சி எல்லாம் சூப்பரா டெக்கரேட்டிவா இருக்கிற மாதிரியான கொல்லூர் மூகாம்பிகை பாக்குறீங்க. சோமாஸ்கந்தர் நீங்க பாக்குறீங்க. அம்மையப்பனாக சுவாமியும் அம்பாளும் இருக்கிறது. குட்டி குழந்தையா நடுவுல முருகப்பெருமான் இருக்கக்கூடிய திருக்காட்சி. 1 அடி உயரத்துல திருவாச்சியோடு இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளும் தாயாரும் எவ்வளோ அழகா அந்த டீடைலிங் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த சாலக்கிராம மாலைகள்லாம் அணிந்தபடி எப்படி வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சங்கு மட்டும்தான் கையில வச்சிருப்பாரு. ஆயுதங்கள் ஏந்தாம இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்து நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை அப்படிங்கிறது மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கு. கல்யாண வரம் வேண்டி இருக்கக்கூடியவர்கள் போகக்கூடிய ஸ்தலம் தான் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள். ராதே கிருஷ்ணா அந்த மரத்தடியில புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய கண்ணனுடைய அழக ரசிக்கிறதா, ராதையினுடைய நளினத்தை ரசிக்கிறதா, ராதையுடைய பாவாடையில மடிப்புகள் எவ்வளோ அழகா அவங்க காட்டியிருக்காங்க.
மடிப்புகள் ஒன்னொன்னும் அந்த பாவாடையில எவ்வளோ சூப்பரா வந்திருக்குங்கிறத பாருங்க. மேல வச்சிருக்கிற பானை கூட அவ்வளோ அழகா மரம் நிறைய பழங்கள் இருக்கிற மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. சோளிங்கர் நரசிம்மர் தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி. சோளிங்கர் நரசிம்மர் அந்த திருக்கோயிலேயே சோளிங்கர் ஆஞ்சநேயர் இருக்கிறதும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ 3 பேரும் சேர்ந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். ஆஞ்சநேய மூர்த்தியும் நீங்க அழகா பாக்குறீங்க. இவர் கெட்வெல் ஆஞ்சநேயர்னு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருக்கிற கெட்வெல் ஆஞ்சநேயர் தான் பாக்குறீங்க. ஒப்பில்லாத அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிலியப்ப பெருமாள் கோயில் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிறது. உப்பில்லாத நைவேத்தியங்கள் அங்க கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம ரொம்ப ரொம்ப ஆசையோடு எல்லாருமே மன்னார்குடி ராஜகோபால் நம்ம வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுவோம். பசுமாடு கன்றோடு குட்டி குழந்தை ஆயர்குல சிறுவனா கையில சாட்டையை வச்சுக்கிட்டு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் போல காட்சி கொடுக்கக்கூடிய மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாச்சு. ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம ஸ்ருங்கேரி மடத்துடைய குரு பரம்பரை ஆச்சாரியர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறத அழகா பாக்குறோம். காஞ்சி காமாட்சி பீடத்தினுடைய குரு பரம்பரை தான் நம்ம பாக்குறோம். எவ்வளவு அழகான குரு பரம்பரை பீடாதிபதிகள் வரிசையா அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் நம்ம பாக்குறோம். காசி அன்னபூரணி கோயில்ல எப்படி அம்பாள் இருப்பாங்களோ அந்த சொரூபத்திலேயே இந்த மாதிரி அலங்காரத்துலதான் நான் காசியில தரிசனம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சொரூபத்துல இங்க ஃபைபர் டால் பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி தான் நம்ம பாக்குறோம். இது சிவா விஷ்ணு பிரம்மா இணைஞ்ச சொரூபம். சிவபெருமான் இங்க லிங்க ஸ்வரூபமா கை கடியில சிவபூஜை பண்ற மாதிரி இருக்காரு. பெருமாள் சயன கோலத்திலையும் பிரம்மா பெருமாளுடைய உந்தியிலிருந்து வந்த மாதிரி 3 பேரும் இணைஞ்ச சுரூபமா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி. காஞ்சி வரதரையும் பெருந்தேவி தாயாரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். பெருந்தேவி தாயாருக்கு அணிவிக்கக்கூடிய அழகான நகைகள்லாம் பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும். ஒன்னொன்னும் பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். காஞ்சி வரதரும் பெருந்தேவி தாயாரும். நரசிம்மமூர்த்திய நம்ம மகாலட்சுமி தாயாரோட தரிசனம் பண்ணிக்கிறோம். 1 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஸ்டாச்சு நீங்க பாக்குறது. வராகி அம்பாள் தான் நீங்க இப்ப தரிசனம் பண்ணிக்கிறீங்க. சங்கு சக்கரம் உலக்கை ஏற்கலப்பை அப்படின்னு இருக்கக்கூடிய வராகி அம்பாளுடைய கோல்டுல தகதகன்னு இருக்கக்கூடிய ஒரு சிலை நீங்க பாக்குறீங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்பாளும் சேர்ந்து ஜோடியா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். எப்படி நம்ம திருவண்ணாமலை பெரிய மகாதீபத்தப்ப எப்படி அண்ணாமலையார் தகதகன் இருப்பாரோ அந்த கோலத்துல நம்ம இப்ப பாக்குறோம். ஐயப்பனை தான் நம்ம இப்ப தரிசனம் பண்ணிக்கிறோம். அவ்வளோ அழகான ஒரு பினிஷிங்ல இருக்கிற ஐயப்பன். ஆண்டாள் மட்டும் தனி ஸ்வரூபமா 3/4 அடி உயரத்துல இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். பக்கத்திலேயே துளசி மாடத்தை வச்சு நம்ம அலங்காரமா 2 பேரையும் பக்கத்து பக்கத்துல வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். துளசி மாடம் ரொம்ப ஸ்பெஷலா 2 சைஸ்ல கிடைக்குது. ராகவேந்திர சுவாமிகள் பாக்குறீங்க. பிருந்தாவனத்துல ராகவேந்திர மடத்துல இருக்கக்கூடிய மாதிரி அழகான சுரூபத்துல ராகவேந்திர சுவாமிகள். திருப்பதி பாலாஜியுடைய தரிசனம். அலமேலு மங்கா தாயார் இங்க இருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. புடவை கட்டிலேருந்து அந்த நகைகள்ல இருந்து எல்லாமே சூப்பரான ஒரு ஜோடியா அலமேலு மங்கா தாயார் சமேத திருப்பதி பாலாஜி பாக்குறோம். வடபழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணிக்கிறோம். முருகப்பெருமான் கையில தண்டமும் வச்சுக்கிட்டு வேலும் தாங்கி வடபழனியில இடுப்புல கை வச்சுக்கிட்டு எப்படி ராஜா மாதிரி நிக்கிறாருன்னு பாருங்க. ஓம் நமோ நாராயணாங்கிற அற்புதமான மந்திரத்தை படிச்சாலே நம்ம வைகுண்டத்துக்கு போகலான்னு நமக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியர் ராமானுஜருடைய திவ்ய தரிசனம். அவருடைய திருமேனி காப்பர் பெயிண்டிங் கொடுத்து அதாவது பஞ்சலோக சிலையுடைய தத்ரூபத்தை அதுல கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆதிசங்கரருடைய தரிசனம் தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்படி ஒரு தத்ரூபமான ஒரு வடிவத்தை நம்ம பார்த்திருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ அந்த கண்கள் அவ்வளோ பேசுது அப்படிங்கிற மாதிரி சின்முத்திரையோட ஃபைபர் டால்ஸ்ல எவ்வளோ அழகா அந்த ஓலைச்சுவடிகள் அவர் கையில வச்சிருக்கிறதா இருக்கட்டும், கழுத்துல போட்டிருக்கிற ருத்ராட்சங்கள் ஸ்படிக மாலைகளா இருக்கட்டும், காலுடைய அந்த நரம்புகள்லாம் தெரிகிறது கூட ரொம்ப அற்புதமா வந்திருக்கிறத நீங்க பாக்குறீங்க. கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஃபைபர் டால் தான் ஆதிசங்கரர் பாக்குறீங்க.
ஃபைபர் டால்ஸ் என்னால வீட்ல வச்சுக்க முடியல, நிறைய விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அடுத்த ஆப்ஷனா பிஓபில கொண்டு வந்திருக்காங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்ல செய்யப்பட்டது. அது அடுத்த கிரேட்ல இருக்கும். கொஞ்சம் டியூரபிலிட்டி கம்மி, ஆனா அதே மோல்டுல செய்யறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாச்சூஸ் நீங்க இப்ப ஃபைபர்ல பார்த்ததெல்லாம் பிஓபில இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயார நம்ம ஏற்கனவே ஃபைபர்ல பார்த்தோம். இப்ப பிஓபில ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு தத்ரூபமா சேம் மோல்டு தான். ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு மாறாது, மெட்டீரியல் மட்டும்தான் மாறும். அடுத்து நீங்க பாக்குறது பிள்ளையார், அந்த திருஷ்டி கணபதினு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண் திருஷ்டி கணபதி மாதிரியான ஒரு ஃபீல்ல சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார நம்ம பாக்குறோம். பெருமாளுடைய வைரமுடி சேவை தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்து ஆதிசங்கரர் ஏற்கனவே ஃபைபர்ல பார்த்தோம். இந்த சைஸ்லயும் ஃபைபர்ல அவைலபிள். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிஓபில செஞ்ச ஆதிசங்கரர். லக்ஷ்மி நரசிம்மர் சின்ன சைஸ்ல 6 இன்ச்சஸ்ல அழகா. சாரதாம்பிகை நம்ம சிவப்பு வண்ணத்துல பார்த்தோம். இப்போ ஒயிட் ட்ரெஸ்ல யாருக்கு எப்படி விருப்பமோ அப்படி வாங்கிக்கலாம். அடுத்தது முருகப்பெருமான் மயில அணைச்சபடி அமர்ந்திருக்கக்கூடிய அழகான சொரூபத்துல பாக்குறோம். ராகவேந்திர சுவாமி ஏற்கனவே ஃபைபர்ல பார்த்ததே நீங்க இப்போ பிஓபிலையும் பாக்குறீங்க. அதே தான் ஆண்டாளுக்கும் நீங்க ஃபைபர்ல பார்த்ததுக்கு எந்த விதத்திலையுமே டிஃபரன்ஸ் தெரியாது. ஜஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய சிலைகளா தான் இப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பாக்குறது குருவாயூரப்பன். அந்த ப்ளூ கலர் பெயிண்டிங் எவ்வளோ அழகா இருக்கு. இந்த பெயிண்டிங் 20 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே கெடாது, ஃபேட் அவுட் ஆகாதுங்கிறது தான் நமக்கு இந்த டால்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு. நம்ம பாக்குறது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, அழகான திருமேனியோட ரொம்ப சின்னதா குள்ளமா இருப்பாரு. மாடு, அத பசுமாடு கன்றுகளோடு இருப்பாரு. அப்புறம் ஐயப்பன் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததா காஞ்சி காமாட்சி, சோளிங்கர், ஆஞ்சநேயர். இப்படி வரிசையா நம்ம பாக்குறது எல்லாம் பிஓபில செய்யப்பட்ட டால்ஸ். இப்போ இந்த ஃபைபர் டால்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணலாம். நம்ம வீட்டில் வந்து சந்தன குங்குமம் வச்சு தெய்வத்தை வந்து நம்ம ஆராதனை பண்ணணும்னு நினைக்கிறோம்னா தண்ணி தெளிப்போம். ஏதாவது தண்ணி படுற மாதிரியா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளால கொலு பொம்மைகளை அப்படி வைக்க முடியாத நேரங்கள்ல தான் நம்ம இந்த ஃபைபர் டால்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு போறோம். இது போன வருஷம் நீங்க நான் வந்து இந்த மாதிரி ஒன்று காட்டியிருப்பேன். அதுல வந்து தண்ணியிலேயே நீங்க முக்கி வச்சிருந்தாங்க, அப்படியே நம்ம பார்த்தோம். இப்ப கிட்டத்தட்ட இது தண்ணியில போட்டு வச்சு பல நாட்கள் ஆனா கூட ஒண்ணுமே மாறாது, எதுவுமே ஆகாது. மிதக்குது பாருங்க, அந்த அளவுக்கு லைட் வெயிட் ஆனது. அதனால நீங்க அப்ராட் கேரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறது தான் இதுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ நம்ம அத்திவரதர் மாதிரி எப்போதும் தண்ணியிலேயே கடத்தாலும் ஒண்ணுமே ஆகாது எந்த பொம்மைகளுக்கும். அதுதான் இன்னொன்னு, ஈஸியா நீங்க பேக்கேஜிங் எதுவுமே அவசியப்படாது. ஜஸ்ட் ஒரு கிளாத்ல நீங்க சுத்தி கூட அப்ராடுக்கு எடுத்துட்டு போகலாம். ஊர் விட்டு ஊரு நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராம அழகா நமக்கு சேஃபா நமக்கு அந்த பொம்மைகள் வந்து சேரும். நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் யுவா கிஃப்ட்ஸ். அங்கதான் நான் இப்போ உங்களுக்கு இத்தனை ஃபைபர் டால்ஸையும் காட்டினேன். அவங்க கிட்ட அயன்ல செஞ்ச இந்த மாதிரியான படிகள் கிடைக்குது, மினியேச்சர் கொலுப்படி. இது வந்து 7 படியும் இருக்கு, 5 படியும் இருக்கு, 3 படியும் அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம மரத்துல பண்ணது அல்லது எம்டிஎஃப்ல பண்ணதெல்லாம் கொஞ்ச நாள் தான் தாங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, பர்மனண்டா நான் இந்த மாதிரியான அயன்ல பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். வெயிட் தாங்கும். இதை வந்து நீங்க நித்தியமா கொலுப்படி மாதிரி வீட்டுல பூஜை ரூம்ல நித்தியப்படி உங்களுடைய சிலைகளை கூட அந்த இடத்துல வச்சு நீங்க அழகா நித்திய கொலுவா வச்சு வழிபாடும் பண்ணலாம். அப்படிப்பட்ட அயன் மினியேச்சர் கொலுப்படி இவங்க கிட்ட கிடைக்குது. யுவா கிஃப்ட்ஸ் உடைய அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அவங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நீங்க ஒரு ரீசெல்லரா இருக்கணும், உங்களுடைய ஊர்ல பல்கா வாங்கிட்டு போய் நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ரீசெல்லிங்கும் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ ரீசெல்லர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். இன்னும் அங்கங்க கடை வச்சிருக்கிறவங்க கூட
இவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்க இவங்க கிட்ட இருந்து இந்த ஃபைபர் டால்ஸை வாங்கிக்கலாம். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களா இருக்கட்டும், இங்க இருந்து நீங்க வாங்கிக்கணும்னு விரும்புறவங்க எல்லாருமே இவங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய பொம்மைகளை தேர்வு செஞ்சு நீங்க வாங்கிக்கலாம். நங்கநல்லூர்ல ஆஞ்சநேயர் கோயில் பிரசித்தியான கோயில். அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது தான் யுவா கிஃப்ட்ஸ். ஸோ நீங்க தேட வேண்டியதே கிடையாது. இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த நவராத்திரி எல்லா விதமான பாக்கியங்களையும் தரணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.